தமிழகத்தில் திமுக ஆட்சியில் சமூக நீதியை அழித்தொழித்து அருவருக்கத்தக்க வகையில் அரங்கேறிய சம்பவம் என்றால் அது வேங்கை வயல். திராவிட மாடல் ஆட்சி என்று மேடைதோறும் மார்த்தட்டிக் கொள்ளும் ஆட்சியில் ஒட்டுமொத்த கிராம மக்களுக்கான குடிநீர் நீர்த்தேக்க தொட்டியில் மனித மலம். புதுக்கோட்டை மாவட்டம் அன்னவாசல் அருகே உள்ள வேங்கை வயல் கிராமத்தில் ஆதி திராவிட சமூகத்தை சேர்ந்தவர்களே அதிகளவில் வசிக்கின்றனர். அக்கிராமத்தில் கடந்த 2022ஆம் ஆண்டு குடிநீரில் மலம் கலந்திருப்பது மக்களை அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது. இது ஒரு திட்டமிட்ட சமூக அநீதி. குடிநீர் என்பது உயிர். அதில் மனித மலம் கலப்பது மனித குலத்திற்கான இழி செயல், சமூக வன்முறை, ஒரு கொடுங்குற்றம். இந்த சம்பவம் வெளிச்சத்திற்கு வந்ததும் தமிழகமே அதிர்ந்தது. ஆனால் ஆட்சியாளர்கள் என்ன செய்தார்கள்? குற்றவாளிகளை உடனே கைது செய்தார்களா? உண்மையை கண்டறிய சிறப்பு விசாரணைதான் செய்தார்களா? ஒரு கிராமமே அழுது கேட்டது, எங்களை மனிதர்களாக பாருங்கள் என்று. ஆனால் இந்த தீய சக்தி திமுகவோ வாக்கு வங்கியே முக்கியம் என கணக்கு போட்டது. குற்றவாளிகள் யார்? யார் மனித மலத்தை கலந்தது? யார் அதற்கு பின்னால் இருந்தார்கள்? இந்த கேள்விகளுக்கு இன்று வரை விடையே இல்லை. இதுதான் திமுகவின் சமூக நீதியா? மேடையில் பேசும் சமூக நீதி களத்தில் காணாமல் போனதா? வேங்கை வயல் சம்பவம் ஒரு கிராமத்தின் வலி அல்ல, ஒட்டுமொத்த மனித குலத்திற்கான இழிவு. இந்த சம்பவம் சாதி ஒழிப்பு கபடதாரிகளின் முகமூடிகள் கிழிந்து தொங்கிய தருணம். சமூக நீதி பேசிக்கொண்டு சாதிய வன்முறையை மூடி மறைக்கும் அரசியல் வரலாற்றில் தண்டிக்கப்படும். தமிழகம் ஒருபோதும் இதை மறக்காது. மனித மரியாதையை மிதித்த இந்த திராவிட மாடலுக்கு தமிழக மக்கள் நிச்சயம் 2026 தேர்தலில் தக்க பாடம் புகட்டுவார்கள். விரட்டியடிப்போம் தீய சக்தி திமுகவை. சிந்திப்பீர், வாக்களிப்பீர் NDA கூட்டணிக்கு.